ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப் தான் மணி கண்ட்ரோல். இந்த ஆப்பில் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு தேவையான ஸ்டாக்கை சர்ச் பண்ணி, அந்த ஸ்டாக்கில் என்ன ப்ரைஸ் இருக்குது, அந்த இன்றைக்கி என்ன கெயின் இருக்குது இல்லை லாஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை விட்டு வெளில வந்துடுவோம். பட் மணி கண்ட்ரோலுன்றது வெறும் ப்ரைஸ் ட்ராக் பண்ணுற ஆப் மட்டும் கிடையாது. இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஹோம் பட்டன் இருக்கும். இந்த ஹோம் பட்டனில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் இண்டிசஸ் செக்ஷன். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ் எல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போகும் பொழுது இதில் இருக்கிற மொத்தமான இண்டெக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண முடியும். இதில் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 மார்க்கெட்லேயும் நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து என்எஸ்சி செலக்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு இண்டெக்ஸ்னால் ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸான நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஆனால் இங்கே செக்டாரல் இண்டிசஸ்னு ஒரு பெரிய செட் ஆஃப் இண்டிசஸும் என்எஸ்சி இல்லை பிஎஸ்சி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம மணி கண்ட்ரோல் எப்படி பார்க்கலான்றத தெரிஞ்சுக்கலாம். இங்கே நான் வந்து என்எஸ்சி நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸை நம்ம பார்க்குறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். கீ இண்டிசஸ் செக்ஷனில் நமக்கு தெரிஞ்ச இண்டெக்ஸஸ் எல்லாம் இருக்குது. நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி மிட் கேப்பு, நெக்ஸ்ட்டு 50, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப், மிட் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு கீழே நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணி போனோன்னா செக்டாரல் இண்டிசஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆட்டோ, ஐடி, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இந்த மாதிரியான எல்லா இண்டிசஸோட ரிட்டர்ன்ஸும் இருக்கும். இண்டெக்ஸ் இல்லாமல் செக்டாரல் இண்டிசஸோட ரிட்டர்ன்ஸ் நமக்கு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மார்க்கெட்டில் வந்து சைக்கிள் ஆகும். செக்டாரல் லீடர்ஷிப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும், அதாவது நிஃப்டி வந்து ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு செக்டார் டவுன் ஆகி இன்னொரு செக்டார் அப் ஆகும். அதில் எந்த செக்டார் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்றதை நம்மளால் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னா இதில் வந்து 1 வீக் 1 மந்த் அப்படின்னு நம்ம வைக்கும் பொழுது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்தியன் இண்டிசஸ் மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து இந்த டேஷ்போர்ட் செக்ஷனில் வந்து குளோபல் இண்டிசஸையும் நம்ம பார்க்க முடியும். அடுத்து குளோபல் இண்டிசஸ் செக்ஷனுக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டின்றது வந்து இந்தியாவோட இண்டெக்ஸு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் ட்ரேட் ஆகிறதுக்காக கிஃப்ட் நிஃப்டின்னு தனியாக இருக்கும். இது வந்து அஹமதாபாத்தில் இருக்கிற கிஃப்ட் சிட்டியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இயர்லியாக வந்து இது வந்து சிங்கப்பூர் நிஃப்டின்னு இருந்தது. அது இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்ஸில் இருக்கிற பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸான டவ் ஜோன்ஸு, S&P 500, நாஸ்டாக் இதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ், மற்ற ஏஷியன் மார்க்கெட்ஸ், இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதுக்கடுத்து டேஷ்போர்ட் செக்ஷனில் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கமாடிட்டி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் இதோட ப்ரைஸஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். க்ரூட் ஆயில் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். நிறையா ரா மெட்டீரியல்ஸ் வந்து க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அதோட எனர்ஜி நீட்ஸ்க்காக க்ரூட் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுது. ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வாலட்டிலிட்டி வந்து நமக்கு மற்ற ஸ்டாக்ஸ்லலாம் பயங்கரமாக இம்பேக்ட் ஆகும். ஸோ க்ரூட் ஆயில் ட்ராக் பண்ணுறது வந்து ஒரு இன்வெஸ்டராகவோ ட்ரேடராகவோ நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். அதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா கரன்சிஸ் செக்ஷன். கரன்சிஸில் வந்து இந்தியன் ரூபிக்கு அகைன்ஸ்டாக மற்ற கரன்சிஸ்லாம் எந்த லெவலில் ட்ரேட் ஆகுதுன்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா USD, INR, GBP, INRன்றதெல்லாம் வந்து ஒரு கரன்சிக்கு அகைன்ஸ்டாக இந்தியன் ப்ரைஸ் வந்து என்ன ரேட்டில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த டாலர் இண்டெக்ஸுன்றது US டாலரோட ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணும். அது 100க்கு மேலே இருந்ததுன்னா US டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றது அர்த்தம். அதுக்கு அகைன்ஸ்டாக மற்ற கரன்சிஸ் எல்லாம் வீக்காக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது பாண்ட் செக்ஷன். பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் என்ன, அதோட ஈல்டு என்ன, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்கும். மார்க்கெட்ஸ் டேஷ்போர்ட் செக்ஷனில் அடுத்து நம்ம பார்க்குற டேப் இந்தியன் ஸ்டாக்ஸை பற்றின ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு டாப் கெய்னர்ஸ். கரண்ட் மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து டாப் கெய்னர்ஸாக இருக்குன்றதை இதில் பார்க்க முடியும். ரைட் சைடில் ஃபில்டர்ஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஆல் NSE அப்படின்னு நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு டாப் 500 ஸ்டாக்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபில்டர்ஸ் இதில் வச்சுக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் மார்க்கெட் செக்ஷனில் மட்டும் உள்ள ஸ்டாக்ஸில் இருக்க டாப் கெய்னர்ஸும் அதுக்கு அடுத்து டாப் லூசர்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இது உங்களுக்கு எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எந்த ஸ்டாக்கு கரண்ட்டாக ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எந்த ஸ்டாக்கு ரொம்ப வீக்காக இருக்குன்றதை நம்ம இதில் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆக்டிவ் பை வேல்யூ. ஆக்டிவ் பை வேல்யூனா ஒரு ஸ்டாக்கு என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆனாலும் மொத்த வால்யூமும் அந்த வேல்யூ ஆஃப் த ஸ்டாக்கும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் இந்த வேல்யூ. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆக்டிவ் பை வால்யூம். பியூராக வால்யூமை பேஸ் பண்ணி மட்டும் வர்ற நம்பர்ஸ் இது. ஒரு ஸ்டாக்கோட வால்யூம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை அண்ட் ஒரு செல் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு வால்யூம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெவியாக பை செல் எந்த ஸ்டாக்கில் நடக்குதோ நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்க செக்ஷனுக்கு இங்கே ஸ்டாக் லிஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து இருக்கிற செக்ஷன் தான் வந்து 52 வீக் அண்ட் 52 வீக் லோ. இந்த 2 செக்ஷன் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செக்ஷன்.
ஜென்ரலாக மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையில் இருக்க ஸ்டாக்லாம் ரொம்ப விலை ஏறிடுச்சு, அதனால் அந்த ஸ்டாக்கை பை பண்ணக்கூடாதுன்னு நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு 52 வீக் லோவில் இருக்க ஸ்டாக்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குன்னு நம்ம வாங்குவோம். பட் ஜென்ரலாக இது பர்செப்ஷன் வந்து ரொம்ப தப்பு. எந்த ஸ்டாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஸ்டாக்கை தான் நம்ம பை பண்ணணும். 52 வீக் ஹையில் இருக்க ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து புது ஹையை தாண்டி போயிட்டே இருக்கும். 52 வீக் லோ ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து புது லோவை க்ரியேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பை பண்ணுறது எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்காக பை பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து இருக்க செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி பையர்ஸ் அண்ட் ஒன்லி செல்லர்ஸ். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டி 500, நிஃப்டி 50 இந்த மாதிரி சின்ன யூனிவர்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸில் இருக்காது. மொத்த என்எஸ்சி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சின்ன ஸ்டாக்ஸு, அதாவது கம்மியான மார்க்கெட் கேப் இருக்கிற ஸ்டாக்ஸில் உங்களுக்கு இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்லி பையர்ஸ் அண்ட் ஒன்லி செல்லர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட்டுன்ற கான்செப்ட். உங்களுக்கு பையர்ஸ் மட்டுமே இருந்து செல்லர்ஸ் யாருமே இல்லைனா ஒன்லி பையர்ஸில் இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் ஜென்ரலாக 20%, 10% இல்லை 5% அந்த மாதிரி ஒரு வேல்யூவில் ஸ்டக்காக இருக்கும். அப்படின்னா என்னென்னா அந்த ப்ரைஸுக்கு அந்த ஸ்டாக் ஏறி இருக்கும், ஆனால் விற்கிறதுக்கு யாருமே இல்லாதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அந்த அந்த அமௌண்ட்டோட ட்ரேடிங் ஸ்டாப் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒன்லி செல்லர்ஸ்னால் அதுக்கு ஒன்லி பையர்ஸுக்கு ஆப்போசிட். இதில் பார்த்தீங்கன்னா 20% லோவர் சர்க்கியூட் அடித்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி 10%, 5% ஒரு ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி சர்க்கியூட் லிமிட் வந்து செபியில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து ப்ரைஸ் ஷாக்கர்ஸ் அண்ட் வால்யூம் ஷாக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நாள் மூவ்மெண்ட்டில் அந்த ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கிறது வந்து இதில் இருக்கும். இந்தியன் ஸ்டாக் செக்ஷனில் நீங்கள் பார்த்த ப்ரைஸ் மூவ்மெண்ட், ஆக்டிவிட்டி, ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஒரு கிளான்ஸில் பார்க்குறீங்க இல்லையா? அதே மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து இதே ஃபார்மேட்டில் பார்க்க முடியும். குளோபல் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி கண்ட்ரோலில் என்ன இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஆனால் மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை டீட்டெயிலாக மணி கண்ட்ரோலில் அனலைஸ் பண்ண முடியும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டை டீட்டெயிலாக மணி கண்ட்ரோலில் அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.